ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆஃப் anatomy ஃபார் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பார்ட் 2 வீடியோ தான். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரம் த இயர் ஆஃப் 2008 to 2024 வரைக்கும் இருக்க எல்லா கொஷின்ஸுமே நான் கன்சிடர் பண்ணி தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிக் பண்ணி எழுதியிருக்கேன். எல்லா கொஷின்ஸுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1ல் ஆல்மோஸ்ட் 24 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூஷன்றதுனால 25th கொஷின்லேருந்து போட்டிருக்கேன். பார்ட் 1ஓட வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை செக் அவுட் பண்ணிட்டு இதை பாருங்கள். அண்ட் ஃபிசியாலஜி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த அப்பர் அண்ட் லோவர் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்ட் இன் அடல்ட். ஸோ அப்பர் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் எக்ஸ்டென்ட் பிகின்ஸ் அண்ட் லோவர் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா எண்டு. ஸோ at the lower border of the medulla oblongata at the level of foramen magnum the upper extent, and lower extent pathina at the level of lower border of L1 vertebrae adoda end point la da spinal cord oda lower extent irukku. Next, name the different organs of female reproductive system. Internal organs and external organs irukku. External organs வந்து பாத்தீங்கன்னா நம்ம visualize பண்றது. Internal organs ன்றது நமக்கு உள்ள என்னலாம் இருக்குன்றது. Internal organs includes ovaries, fallopian tubes, யூட்ரஸ், சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா. ஃபெலோப்பியன் டியூபோட இன்னொரு நேம் தான் வந்து யூட்ரின் டியூப்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸில் பார்த்தீங்கன்னா வல்வா தான் எக்ஸ்டர்னல் ஆர்கன். அதிலே பார்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. மான்ஸ் பியூபஸ், லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, கிளைட்டோரஸ், வெஸ்டிபுலே அண்ட் பார்த்தோலின்ஸ் கிளான்ஸ். இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் த பார்ட்ஸ் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப். இந்த கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் 4 times வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா யூட்ரின் டியூப்னு கேட்டிருக்காங்க. அண்ட் மென்ஷன் த ஏரியா ஆஃப் ஃபர்டிலைசேஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் நடக்கும். ஸோ அதோட பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ், இன்ட்ராமியூரல். இன்ட்ராமியூரல் தான் ஸ்மாலஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஃபர்டிலைசேஷன் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஆம்புலா ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு மென்ஷன் த பார்ட்ஸ் ஆஃப் பேன்க்ரியாஸ். ஹெட்லேயே பார்த்திங்கன்னா யூன்சினேட் ப்ராசஸ், UNCINATE அது யூன்சினேட் ப்ராசஸ் வந்துடும். அண்ட் நெக், பாடி அண்ட் டெயில். மென்ஷன் பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு, நெக்கு, பாடி, டெயில் தான். நெக்ஸ்ட் எனி 2 கனெக்டட் டிஷ்யூ செல்ஸ் ஏதாச்சும் 2 தான் கேட்டிருந்தாங்க. நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோஃபேஜஸ், மாஸ் செல்ஸ், அடிப்போசைட்ஸ், பிளாஸ்மா செல்ஸ், மெசன்கைமல் செல்ஸ், இது எல்லாமே தான். மென்ஷன் த நியூராலஜிக்கல் செல்ஸ் எதுனா இன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் ஆஸ்ட்ரோசைட்ஸ், ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ், மைக்ரோக்ளையா, எபெண்டைமல் செல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் ஷெவான் செல்ஸ் அண்ட் சேட்டலைட் செல்ஸ். நெக்ஸ்ட் ரைட் எனி 2 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்கெல்டல் மசில். ஸ்கெல்டல் மசில், கார்டியாக் மசில்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்கெல்டல் மசில் சொல்கிறேன். ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ். ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் ஆல்டர்னேட்டிங் லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் அண்டர் அ மைக்ரோஸ்கோப் டியூ டு ஆர்கனைஸ் சாக்ரோமியஸ். நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்பில் பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் இருக்கும். வாலன்ட்ரி கண்ட்ரோல், இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபாஸ்ட் கன்ட்ராக்ஷன் இருக்கும். லாங் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ் இருக்கும். இது மோஸ்ட்லி அட்டாச் டு த போன்ஸ். ஏதாச்சும் 2 எழுதுனா போதும், பட் நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு 2 points ஆச்சு நம்மளுக்கு எக்ஸாமில் டக்குன்னு ஞாபகம் வரதுக்கு தான். நெக்ஸ்ட்டு எனி 4 ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் இன்ஃபீரியர் வெனா கேவா. பேர் ட்ரிபியூட்டரிஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரம் த பாடி வால் அண்ட் கிட்னிஸ்லேருந்து பார்த்திங்கன்னா காமன் இலியாக் வெயின், லம்பார் வெயின், ரீனல் வெயின்ஸ், ரைட் கொனடல் வெயின், ரைட் சுப்ரா ரீனல் வெயின், ஹெப்பாட்டிக் வெயின், இன்ஃபீரியர் ஃப்ரெனிக் வெயின்ஸ். நெக்ஸ்ட் அன்பேர்ட் ட்ரிபியூட்டரிஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் கொனாடல் அண்ட் லெஃப்ட் சுப்ராரீனல் வெயின்ஸ். இதெல்லாம் தான். ஏதாச்சும் 4 எழுதுனா நீங்கள் போதும். நெக்ஸ்ட்டு கிவ் த ஃபார்மேஷன் ஆஃப் சுப்பீரியர் வெனா கேவா. SVCன்றது தான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்க. சுப்பீரியர் வெனா கேவா தான் இஸ் ஃபார்ம்டு பை த ஜாயினிங் ஆஃப் ரைட் அண்ட் லெஃப்ட் பிரேக்கியோசெஃபாலிக் வெயின்ஸ். இதோட 2 ஜாயினிங்கில் தான் சுப்பீரியர் வெனா கேவா ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பார்த்திங்கன்னா லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் அபவுட் 6 meters, லார்ஜ் இன்டெஸ்டைன் 1.5 meters. டயமீட்டர் பார்த்திங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஸ்மாலர் 2.5 to 3 centimeter, லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு 6 to 7 centimeter. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. பார்ட்ஸ் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் கொஷினும் தனியாகவே கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் டியோடினம், ஜிஜினம் அண்ட் இலியம் வரும். லார்ஜ் இன்டெஸ்டைனில் சீக்கம், கோலனில் பார்த்திங்கன்னா அசெண்டிங், ட்ரான்ஸ்வர்ஸ், டிசெண்டிங், சிக்மாய்டு இது எல்லாமே கோலனில் வரும். அண்ட் ரெக்டம் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் வரும்.
இதோட சர்ஃபேஸ் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஹேஸ் வில்லை அண்ட் மைக்ரோவில்லை சின்ன சின்ன குச்சியாக இருக்கிறதுக்கு தான் ஃபார் அப்சர்ப்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. லார்ஜ் இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா வில்லையே இருக்காது அண்ட் ஆஸ் ஹாஸ்ட்ரா அண்ட் டீனேகோலை. நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்க ஸ்மால் இன்டெஸ்டைனே. லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்த்தீங்கன்னா வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீக்கஸ்க்காக தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஃபைன் ப்ளூரல் ரீசஸஸ். ப்ளூரல் ரீசஸஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஆர் பொட்டன்ஷியல் ஸ்பேஸ் இன் த ப்ளூரல் கேவிட்டி வேர் த parietal pleura folds back on itself and is not completely filled by the lungs during the normal respiration. These spaces allow lung expansion during deep inhalation. Two main pleural recesses பார்த்திங்கன்னா costodiaphragmatic recesses and costomediastinal recesses. Next define pleuritis. Pleuritis ஓட other name பார்த்தீங்கன்னா pleurisy is the inflammation of the pleura, the double layered membrane surrounding the lungs. Pleura regionல inflammation ஆகிறது தான் pleuritis. Next structures passing through the ileum of the right lung. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா components of root of the lung which includes bronchus, pulmonary artery, pulmonary veins, brachial arteries and veins, lymph nodes and lymphatic vessels, pulmonary plexus of nerves அதாவது autonomic nerves and connective tissues. இதெல்லாம் தான். நேம் த ஃபிஷஸ் அண்ட் லோப்ஸ் ஆஃப் ரைட் லங். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோப்ஸ் பார்த்திங்கன்னா ரைட் லங்கில் அப்பர் லோப், மிடில் லோப் அண்ட் லோவர் லோப் 3 லோப் இருக்குது. ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா ஹாரிசான்டல் ஃபிஷராக ஹாரிசான்டல் ஃபிஷர் என்ன பண்ணால் செப்பரேட்ஸ் த அப்பர் அண்ட் மிடில் லோப்ஸை செப்பரேட் பண்ணது தான் ஹாரிசான்டல் ஃபிஷர். மிடில் அண்ட் லோவர் லோப்ஸை செப்பரேட் பண்ணுறது தான் ஆப்ளிக் ஃபிஷர். நெக்ஸ்ட்டு costodiaphragmatic recess. It is a potential space in the pleural cavity located at the junction of costal pleura and the diaphragmatic pleura. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் diaphragmatic அதாவது costodiaphragmatic recess சொல்கிறது. Next name the branches of arch of aorta. 3 branches from right to left பார்த்தீங்கன்னா brachiocephalic trunk அதாவது artery, left common carotid artery and left subclavian artery. இது 3 தான். Next is splenomegaly. It refers to the enlargement of the spleen. Spleen ரொம்ப வீக்கமாக இருக்கிறது தான் ஸ்ப்ளீனோமெகாலின்னு சொல்லுவாங்க. பியாண்ட் இட்ஸ் நார்மல் சைஸ், அதோட நார்மல் சைஸை விட அதிகமாக இருக்குது. நார்மல் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் லென்த், அதை விட அதிகமாக போச்சுன்னா அது ஸ்ப்ளீனோமெகாலிக் சொல்லுவாங்க. இதோட காசஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அண்ட் ஹெமட்டாலஜிக்கல் டிஸார்டர், ஏதாச்சும் ஹீமோலைட்டிக் அனிமியா, லுக்கீமியா, லிம்ஃபோமாஸ் இருக்கிறது, லிவர் ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர். நெக்ஸ்ட்டு சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டிஸ், SLE இல்லைன்னா ருமடைட் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுனாலும் வரும். நெக்ஸ்ட்டு டிஸ்லொகேஷன் ஆஃப் ஷோல்டர் ஜாயிண்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. இட் ரெஃபர்ஸ் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் ஃப்ரம் த glenoid cavity ஆஃப் த ஸ்கேப்புலா. அதோட பிளேஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்லொகேட் ஆகி இருக்கிறது தான் அது. இட் இஸ் most commonly dislocated major joint in the body due to its wide range of motion and relatively shallow socket. இதனால தான் இது மோஸ்ட்லி டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு ரீசனே. நெக்ஸ்ட்டு பிளட் பிரெயின் பேரியர். இதோட கொஷின் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செலக்டிவ் ப்ரொடெக்டிவ் பேரியர் that regulates the movement of substances between the bloodstream and the brain tissue, maintaining the brain stable environment. பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பிளட் பிரெயின் பேரியரோட ஒர்க்கே. நெக்ஸ்ட்டு quadriceps femoris muscle. It is a large powerful muscle group in the anterior thigh. தையில் இருக்கிறது தான். It consists of 4 muscles. என்னென்ன மசில்ஸ்லாம் இருக்குன்னா rectus femoris, vastus lateralis, vastus medialis, vastus intermedius. இதோட நர்வ் சப்ளை பார்த்திங்கன்னா ஃபெமோரல் நர்வ் தான். L2, L3 and L4. ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நீ ஜாயிண்ட்டோட ஒர்க் ஹெல்ப் பண்ணுறது இது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங், கிக்கிங், நம்ம நிற்கிறது எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் ஆகும். ஹிப் ஃப்ளெக்ஷன் யூஸ் ஆகும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெக்டஸ் ஃபெமோரஸ் மட்டும்தான் இதுக்கு யூஸ் ஆகிறதே. நெக்ஸ்ட்டு நேம் எனி 4 cranial nerves வந்திருக்கு. அண்ட் இன்னொரு வாட்டி பார்த்திங்கன்னா cranial nerves in order கேட்டிருக்காங்க. ஸோ 12 pairs of nerves இருக்குது. நான் லைனாக எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல்ஃபேக்ட்ரி, ஆப்டிக், ஆக்குலோமோட்டார். ஃபஸ்ட்டு 3மே O, நெக்ஸ்ட்டு 2 T. ட்ராக்லியர், ட்ரைஜெமினல், அப்புறம் அப்டூசன்ஸ், ஃபேஷியல், காக்லியர், க்ளாசோஃபேரஞ்சியல், வேகஸ், ஆக்சசரி அதாவது ஸ்பைனல் அண்ட் ஹைப்போக்ளாசஸ். இதுதான் வந்துட்டு 12 pairs of nerves. இதிலே பார்த்தீங்கன்னா எனி 4ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்டர் வைஸும் கேட்பாங்க.
and name the cranial nerves emerging from the medulla oblongata. அதுலேருந்து ஆகுது பார்த்திங்கன்னா cranial nerve 9, 10, 11, 12 இதுதான். Next, name muscles used in intramuscular injection. Deltoid muscle, vastus lateralis muscle, ventrogluteal muscle and dorsogluteal muscle. Next, vertebral level for LP lumbar puncture and level of termination of spinal cord கேட்டிருக்காங்க. ஸோ L3 and L4 or L4 and L5ல தான் LP பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பைனல் கார்டோட டெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா in adults the spinal cord ends at the level of L1 and L2லே முடிஞ்சிடும். in infants பார்த்தீங்கன்னா it ends slightly lower around L3ல முடியும். இதை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கொஷினாக பார்த்துருப்போம். மென்ஷன் த அப்பர் அண்ட் லோவர் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்டு இன் அடல்ட்னா சேம் தான். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும் எல்லா கொஷின்ஸுமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் எனி டூ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெல்டல் மசில் பார்த்தோம். மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டட் அப்பியரன்ஸ், இதுவும் மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்க முடியாது. லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் இருக்கும். இது இன்வாலன்ட்ரி கண்ட்ரோல், இது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அதுதான் எக்ஸாம்பிள். ஸோ ஸ்கெல்டல் மசில் வந்து நம்ம வாலன்ட்ரி கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிரான்ச்டு ஃபைபர்ஸ் இதில் இருக்கும். சிங்கிள் சென்ட்ரல் நியூக்ளியஸ், ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். ரிதமிக் அண்ட் கண்டினியூஸ் கண்ட்ராக்ஷன் இதில் இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நேம் எனி டூ ஹெர்னியாஸ். நிறைய டைப் சொல்லியிருக்கேன். இன்குனல், ஃபெமோரல், அம்பிளிக்கல், எபிகாஸ்ட்ரிக், இன்சிஷனல், ஹையாட்டல் ஹெர்னியா. நேம் த salivary glands present in the body. Parotid glands, submandibular glands, sublingual glands and minor salivary glands நிறைய இருக்குது. numerous and scattered throughout the oral cavity. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேபியல், பக்கல், palatine and linguinal glands இதெல்லாமே தான். நெக்ஸ்ட் நேம் த lobes of cerebrum. 4 மெயின் lobes இருக்குது. frontal, parietal, temporal and occipital. நெக்ஸ்ட்டு மென்ஷன் எனி 4 ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் ஆஃப் செரிப்ரம் கேட்டிருக்காங்க. நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேன். மோட்டார் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் ஏரியா 4, ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ் ஏரியா 6, ப்ரோகாஸ் ஏரியா 4, 44 and 45. ஏதாச்சும் ஒரு 4 எழுதுனா நீங்கள் போதும். சென்சரி ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சொமேட்டோ சென்சரி கார்டெக்ஸ் ஏரியா 1, 2, 3, ப்ரைமரி விஷுவல் கார்டெக்ஸ் ஏரியா 17, ப்ரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ் ஏரியா 41, 42, primary gustatory cortex, primary olfactory cortex. Next associative areas பார்த்தீங்கன்னா prefrontal cortex, somatosensory association area, visual and auditory association area and vernix area. Next name the parts in hindbrain. hindbrain ஓட other name பார்த்தீங்கன்னா rhombencephalon தான். இது வந்து lowest part of the brain stemல இருக்கிறது தான் hindbrain சொல்லுவாங்க. ஸோ அதோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா medulla oblongata, pons and cerebellum தான் இதோட பார்ட்ஸ். இதுதான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் நேம் த மசில்ஸ் ஆஃப் த டங். இன்ட்ரென்சிக் மசில்ஸ் பார்த்திங்கன்னா சுப்பீரியர் லாங்கிடியூடினல், இன்ஃபீரியர் லாங்கிடியூடினல், ட்ரான்ஸ்வர்ஸ், வெர்டிக்கல். எக்ஸ்டென்ட்ரிக் மசில்ஸ் பார்த்திங்கன்னா கெனியோக்ளாசஸ், ஹைப்போக்ளாசஸ், ஸ்டைலோக்ளாசஸ் அண்ட் பேலட்டோக்ளாசஸ். நெக்ஸ்ட் நேம் த ஆர்ட்ரி சப்ளைங் த ஸ்டொமக். என்ன ஆர்ட்ரிஸ்னால் லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி, ரைட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி, லெஃப்ட் கேஸ்ட்ரோ எபிப்ளாயிக் ஆர்ட்ரி அதாவது கேஸ்ட்ரோமெண்டல், right gastroepiploic artery, gastromental and short gastric arteries இதெல்லாம் தான். Name the different organs of male reproductive system. Same external organs visualized என்னலாம்னா penis and scrotum. Internal organs பார்த்தீங்கன்னா testis அதாவது testicles, epididymis, vas deferens, seminal vesicles, prostate gland, bulbourethral glands, ejaculatory ducts and urethra இதெல்லாம் தான். Next name the bones forming the vertebral column. Actually vertebral column is made up of 33 vertebrae grouped into 5 regions. இதெல்லாம் cervical, thoracic, lumbar, sacral and coccygeal. இது எழுதுனா போதும். cervicalல பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, thoracic vertebrae 12 pairs இருக்குது, lumbarல பார்த்தீங்கன்னா 5, sacralல பார்த்தீங்கன்னா 5 and coccygeal பார்த்தீங்கன்னா 4. Next name the arteries forming circle of Willis. அது ஒரு டயக்ராம் இருக்குது. இதில் என்னெல்லாம் வரும்னா 2 internal carotid arteries. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 marks question இருந்தால் 2 internal carotid arteries, 2 anterior cerebral arteries, 1 anterior communicating arteries, 2 posterior cerebral arteries and 2 posterior communicating arteries. Next major arteries இந்த upper limb பார்த்திங்கன்னா subclavian artery, axillary artery, brachial artery. brachial artery இல்லை தான் radial artery and ulnar artery வரும். ரேடியல் ஆர்ட்ரின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட
டுவர்ட்ஸ் த ரைட் தம் வர்றது எல்லாமே, அதாவது லேஷலாக இருக்கிறது எல்லாமே வரும். அண்ட் அல்னார் ஆர்ச்சிங்னு பார்த்திங்கன்னா இந்த லிட்டில் ஃபிங்கரில் வரும்ல, அது எல்லாமே அல்னார் ஆர்ச்சி. நெக்ஸ்ட்டு பால்மர் பிரான்ச்சஸ், இந்த ஹேண்டில் என்னெல்லாம் வரும்னா சூப்பர்ஃபிஷியல் பல்மர் ஆர்ச் அண்ட் டீப் பல்மர் ஆர்ச், இதெல்லாம் தான். நெக்ஸ்ட்டு மேஜர் கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபெமோரல் ட்ரையாங்கிள் ஃப்ரம் லேட்ரல் டு த மீடியல் பார்த்திங்கன்னா ஃபெமோரல் நர்வ், ஆக்சுவலி ஃபெமோரல்லே 3 வந்துடும் நேம்லேயே, ஃபெமோரல் நர்வ், ஆர்ட்ரி அண்ட் வெயின். நெக்ஸ்ட்டு எம்டி ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஃபெமோரல் கேனல் சொல்லுவோம், எம்டியாக இருந்தாலே அது கேனல் தான் வரும். லாக்குனார் லிகமெண்ட்டில் மீடியலி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நேம் த பார்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் பைலரி அப்பரேட்டஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெயின் டக்டுன்றதே ட்ரெயின்காக தான். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட், common hepatic duct, cystic duct, common bile duct and gallbladder. Name any 2 branches of abdominal aorta கேட்டிருக்காங்க, celiac trunk and renal arteries. Next draw a neat label diagram of the section of eyeball கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் பிக்சரைஸ் பண்ணியே பார்க்கலாம். இப்போ இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரியணுன்றதுக்காக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ளீரா, கோராய்ட், ரெட்டினா, ஃபோவியா, ஆப்டிக் நர்வ்ஸ், சிலியரி பாடிஸ், ஐரிஸ், லென்ஸ், பியூப்பிள் அண்ட் கோரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு இமேஜ் பார்த்துக்கோங்க, அது எனக்கு அவ்வளோவா வரைய வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் ஆஃப் ஐ ஆர் 3 கவரிங்ஸ் ஆஃப் த ஐபால். இந்த கொஷின் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு ஓவரால். ஸோ அவுட்டர் ஃபைப்ரஸ் லேயரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரா அண்ட் கார்னியா வரும். மிடில் வாஸ்குலர் லேயரில் பார்த்தீங்கன்னா ஐரிஸ், சிலியரி பாடி அண்ட் கோராய்டு வரும். இன்னர் நர்வஸ் லேயரில் தான் ரெட்டினா வரும். இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், இதை தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் கேட்டிருக்காங்க. இதுவும் நீங்கள் டயக்ராம் செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. என்னெல்லாம் பார்ட்ஸ் வேணுன்றது மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் வரைஞ்சிருக்கேனே. அஃபரண்ட் ஆர்ச்சியோல் அண்ட் எஃபரண்ட் ஆர்ச்சியோல், க்ளோமெருலஸ் அந்த மிடில் பார்ட்டை. நெக்ஸ்ட்டு பவுமன்ஸ் கேப்சியூல், இந்த கேப்சியூல் ரீஜியனை. நெக்ஸ்ட்டு அப்படியே பாஸ் அவுட் ஆகுதுன்னா ப்ராக்சிமல் கான்வலேட்டட் டியூப், இது தான் இப்படி வரது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃபில்ட்ரேட், இப்படி டைரக்ஷன் போகுதுன்றதுக்காக நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹென்னெல்ஸ் லூப், இந்த சின்ன லூப் தான் ஹென்னெல்ஸ் லூப் சொல்லுவாங்க. அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக போச்சுன்னா கலெக்டிங் டக்ட், இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ இதோட எல்லா கொஷின்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அனாட்டமியில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நீங்கள் இதை கவர் பண்ணும்போதே கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜியோட 2 மார்க்ஸ் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வேணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேஸ்ட் ஆன் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ், ஷேர்ஸ் பொறுத்து தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது இருக்கும். தேங்க்யூ.